ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தமிழகத்தில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு 3 விதமான மழை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் முதல் ராமநாதபுரம் வரையிலான 10 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ள நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி உள்ளிட்ட 5 இடங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகின்றது. முன்னதாக எத்தகைய பெரிய மழையையும் சமாளிக்க அரசு தயாராக உள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று அதிகமாக மழை பெய்துள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தலைமைச் செயலர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமைச் செயலரும் பங்கேற்றனர். பருவமழையை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து முதல்வர் ஆட்சியாளர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கினார். மேலும் தமிழகத்தின் அக்டோபர் 1 முதல் வடகிழக்கு பருவமழை 14% பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 58% அதிகம் என்றும் கடந்த அக்டோபர் 19 அன்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.